பேருந்து கொடுக்குறாங்கல்ல, இந்த பேருந்து அப்படிங்கிறதுக்குள்ளேயும் நீங்க பேருந்தை கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்னு சொல்லி மேடையில ஒரு மூத்த அமைச்சரை பேச வைக்கிறாங்க. இது நியாயமா? பெண்களை இழிவு செய்யலையா அவங்க? ஓசி பஸ் தானம்மா, ஓசி பஸ்ன்னு சொல்றது எப்படி சொல்றது, அந்த பஸ்ஸுக்குள்ளவே இருக்கிற பெண்களை அவமானப்படுத்துறது. எவ்வளவு பஸ் விடுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? வெகு குறைவான பேருந்துகளை விட்டுட்டு, அதுவும் பழுதான பேருந்து, ரிப்பேர் ஆன பேருந்தை எல்லாம் போட்டு பிங்க் கலரை பின்னாடி அடிச்சு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பின்னாடி அடிச்சுட்டு அந்த பேருந்தை விட்டுட்டு இது வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம்னு சொல்றாங்க. இந்த போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கும் அவர்களுக்கான ஓய்வூதியம் முதற்கொண்டு பல விஷயம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ரொம்பவே எப்படி சொல்றது, பாதாள குழிக்குள்ள போய் அந்த போக்குவரத்து துறை இருக்கு. நீங்கள் புதிய பேருந்துகள் எவ்வளோ விட்டீங்க, அந்த பேருந்துகளோட நிலை என்ன, பாதுகாப்பு, அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே போனால் அந்த துறை சார்ந்து நம்ம நிறைய பேசணும். அப்போ வந்து இந்த பெண்களுக்கான ஒரு பேருந்தை விட்டோங்கிறத நீங்கள் சாதனையாக நினைக்க முடியாது. அதை ஆண்கள் ஒரு வேதனையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் வந்து சரியான பேருந்தை கொடுத்தா போதும். பெண்களும் கேட்குறாங்க, பேருந்து வந்து மழையில போக முடியல, ஒழுகுது, இந்த மாதிரி பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒரு பேருந்தா இருக்கு, இதை நீங்க சரி பண்ணுங்க, எங்களுக்கு ஓசி பேருந்தெல்லாம் தேவையில்லை, குடியை நிறுத்துங்க, டாஸ்மாக மூடுங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் தேவையில்லை. இது எல்லாம் இன்றைய பெண்களுடைய வாதங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் நேரடியாக பேசுகிறோம், நேரடியாக பார்க்குறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஏமாத்திடலாம், விளம்பர மாடல் வந்து நிச்சயமாக ஒரு ஒர்க் அவுட் ஆகிடும், விளம்பர மாடலே நம்ம வந்து ஓட்டுக்களை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி திமுகவுக்கு பெரிய அடி விழுந்துட்டுருக்கு.